வாழ்வில் ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதிலிருந்து புத்திசாலித்தனத்துடன் எப்படி தப்பிப்பது என்பதை இக்கதையில் பார்க்கலாம். ஒரு முதலை தன் நண்பனான குரங்கின் இதயத்தை எப்படி பெற முயன்றது, கடைசியில் நடந்தது என்ன? முழு வீடியோ இதோ. புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும். குரங்கின் இதய ரகசியம். ஒரு நதியில் முதலை தன் துணைவியாருடன் வாழ்ந்து வந்தது. அதே நதிக்கரையோரம் ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்தது. முதலையும் குரங்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது. எனக்கு ரொம்ப நாளாக குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று ஆசை, தாங்களால் கொண்டு வர முடியுமா என பெண் முதலை கேட்டது. ஆண் முதலை யோசித்தது என்ன செய்வதென்று. திடீரென ஒரு யோசனை வந்தது. சரி, நான் கொண்டு வருகிறேன் என சம்மதம் தெரிவித்தது. நம் குரங்கு நண்பனை வீட்டிற்கு விருந்திற்கு அழைப்போம், அவனும் வருவான், அவனை கொன்று இதயத்தை சாப்பிடு என கூறியது. பெண் முதலைக்கோ ஒரே கொண்டாட்டம். அடுத்த நாள் ஆண் முதலை குரங்கு நண்பனை விருந்துக்கு அழைத்தது. குரங்கும் சம்மதித்து முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்ததும் முதலை புறப்பட்டது. நடு ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் போது ஆண் முதலை கூறியது, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று கேட்டது. அப்பாவி குரங்கு, விருந்துக்குத்தானே அழைத்தாய் என்றது. முதலை சொன்னது, அதுதான் இல்லை, என்னோட மனைவி குரங்கின் இதயம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதற்காகத்தான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறியது. சற்று குரங்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சற்று யோசித்த குரங்கு, அடடா, என்ன நண்பா, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? நேற்று நான் என் இதயத்தை எடுத்து காய போட்டிருந்தேன், அது அங்கேயே இருப்பதாக கூறியது. முதலையும், அப்படியா, வா, திரும்பி போய் எடுத்துக்கொண்டு வரலாம் என திரும்பவும் கரைக்கு வந்துவிட்டது. தப்பித்த குரங்கு முதலையிடம் ஒரு பழத்தை கொடுத்து கூறியது, முதலையே, இதோ பார், இதுதான் என்னுடைய இதயம், நான் இதை இங்கே வைத்துவிட்டுத்தான் உன்னுடன் விருந்து சாப்பிடுவதற்கு வந்தேன், இதை பெற்றுக்கொண்டு உன் மனைவியின் ஆசையை நிறைவேற்று என்று எடுத்து காட்டியது ஏளனமாக. அப்போதுதான் தெரிந்தது முதலைக்கு குரங்கிடம் தாம் ஏமாந்து விட்டோம் என்று. இப்போது குரங்கு முதலையை பார்த்து கூறியது, நீ எல்லாம் ஒரு நண்பன், என்னையே கொல்ல பார்க்கிறாயா என்று சொல்லிவிட்டு மரத்தின் மேல் வாளை ஆட்டிக்கொண்டு ஏறி சென்றது. முதலை ஏமாந்து திரும்பி சென்றது. இக்கதையின் நீதி, நமக்கு ஒரு இடத்தில் துன்பம் ஏற்பட போகிறது என்று முன்னதாகவே தெரிந்தால் அந்த துன்பம் தன்னை வந்தடைவதற்கு முன்னால் சிந்தித்து அதிலிருந்து விடுபட வேண்டும். நன்றி. This video sponsored by SBO, School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.